என் செல்ல குழந்தையே, ஆனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இந்த நாளில் உன் தாயானவள் இந்த வராகி வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகி நிச்சயமாக இன்று உனக்கு தருகின்ற வாக்கு உன்னுடைய மனதில் அழுத்தமாக நிற்கும். தள்ளிவிட்டு சென்று அதன் பின்னால் நீ வருத்தப்படக்கூடாதல்லவா? அதனால் தான் அம்மா உடனடியாக கேள் என்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தையை, எத்தனையோ பேருக்கு நல்ல நட்பாக நீ இருந்திருக்கிறாய், சிலருக்கு எதிரியாகவும் நீ இருந்திருக்கிறாய். ஆனால் ஒருபோதும் என் பிள்ளை யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகியாக இருந்ததில்லை என்பதில் பெருமிதம் நீ நிச்சயமாக அடைகிறாய். இளமையும் காலமும் இருக்கும் வரை வாழ்க்கை என்னவென்று யாருக்கும் இங்கு புரிய போவதே கிடையாது. வாழ்க்கை புரியும் போது உதவி செய்ய இந்த இளமையும் காலமும் நிச்சயமாக இருக்காது. இருக்கும் பொழுதே எதையும் பயன்படுத்தி நம் வாழ்க்கையின் அடுத்த நிகழ்வை நாம் நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடிக்க தெரிந்து வாழக்கூடியவன் பிறருக்கு நல்லவனாக மாறிவிடுகின்றான். வெளிப்படையாக உண்மையை பேசி மனதில் பட்டதை உள்ளபடி சொல்கின்றவன் நிச்சயமாக கெட்டவனாகத்தான் மற்றவர்களுக்கு தெரிகிறான். எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் சொல்ல நினைக்கும் இந்த நேரம், நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லதை சொல்லி உன்னை நம்பிக்கையோடு நான் மன உறுதியோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் கடந்து இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் உன் கவனத்தை நீ செலுத்து. யாரிடமும் சொல்லாத விஷயங்களையும் வழிகளையும் ஒரு சிலரிடம் மட்டும் சொல்வது நமக்கு அவர்களை பிடிக்கும் என்பதனால் மட்டும் கிடையாது. மற்றவர்களை விட அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பதனால்தான். ஆனால் சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்களுமே உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் என் பிள்ளை இனிமேல் நீ சரியாக புரிந்து நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களையும் இது போன்ற உணர்வுகளையும் கண்டு என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ வருந்தாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். நடப்பதை எல்லாமும் உனக்கு நல்லதை எடுத்து சொல்லும் என்பதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையினுடைய அன்பு தெள்ளத் தெளிவானது. யாருக்கும் எந்த வகையிலும் துரோகத்தை நினைக்காதது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரும் நேரம் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீயே முன்கூட்டியே கண்டு இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை என்னவென்று தெரிந்து கொள்வாய். யாருடைய அறிவுரையும் யாருடைய உதவியும் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படாது. யார் உன்னிடத்தில் ஆணவத்தை காட்டினாலும் சரி, அந்த ஆணவத்தின் முன்னிலையில் உன் திமிரும் உன்னுடைய ஆணவமும் என்றும் முன் வந்து நிற்க வேண்டும். ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ ஒரு ஓரத்தில் முடங்கிவிட வேண்டும் என்று நினைத்து விடாதே. நிச்சயமாக உன்னால் எதுவும் முடியும் என்பதனை நீ நம்பு. உண்மையான அன்பு ஒருவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்தத்தான் செய்வார்கள். இழந்த பிறகு ஒருபோதும் நீ அவர்களுக்காக வருத்தப்படாதே. ஏனென்றால் உன்னுடைய அன்பை பெற தகுதியில்லாத இவர்களுக்காக நீ எப்பொழுதுமே கலங்காதே. என் குழந்தையே, என் பிள்ளைக்கு இன்று அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எத்தனை சொந்தங்கள் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்திருந்தாலும்
ஒரு ஆணுக்கு தன் மனைவியும் ஒரு பெண்ணுக்கு தன் கணவனும் தான் என்றும் என்றென்றும் நிரந்தரமான ஒரு சொந்தம். இந்த உறவுக்கு ஈடு இணையாக வேறு எந்த ஒரு உறவும் வந்து நின்றுவிட முடியாது. சொந்தங்கள் மரத்தை தாங்கலாம், ஆனால் வேர் மட்டுமே அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி எனும் உறவு இது போலத்தான். இது தெரியாமலும் புரியாமலும் தான் சில பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றிருக்கின்ற வாழ்க்கை சட்டென்று அந்த உறவை முறித்து கொள்ள முடிவெடுத்து விடுகிறது. எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயங்களிலும் எதிர்காலத்தை பற்றியோ தன்னை நம்பியவர்களை பற்றியோ கவனங்கள் இருப்பதில்லை. அவர்கள் மனதில் அந்த நேரம் என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு முடிவாகவே எப்பொழுதும் எடுக்க நினைக்கிறார்கள். யாரும் உனக்காக இல்லை என்பதனை ஒரு கட்டத்தில் நீ புரிந்து கொண்டாய். யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதனையும் நீ முடிவு செய்தாய். அன்பு என்ற ஒரு விஷயத்தை யாரிடமும் வற்புறுத்தி பெறக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய். தனக்கானவர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிட்டது. யாரையும் நாம் தொந்தரவு செய்யாமல் நமக்கான விஷயங்களை நாம் சரியாக நம்முடைய முயற்சியால் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த கட்டத்திலும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு ஏற்றதை சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை தாங்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் மனம் குழம்புவதை எல்லாமும் விட்டுவிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் இனி நமக்கான நல்லதை நீ முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் நீ யார் என்பதனை முதலில் அடையாளம் காண வேண்டும். என் குழந்தையே, இன்று ஆனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் முருகப்பெருமானினுடைய அருளை பெற வேண்டிய நேரம் அல்லவா? உனக்கு நடக்கும் சில விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் போல உனக்கான விஷயங்களை சரியாக சொல்லட்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளையினுடைய மனது யோசிக்கும்படி எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கட்டும். முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நேரங்களில் எல்லாமும் அந்த கந்தனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நடக்கட்டும். உன் மனதில் உறுதி இருக்கும் என்றால் கந்தனினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தப்படுவதை நீ கண்கூடாக காண்பாய். எதற்காக தெய்வத்தின் நாமத்தை நாம் சொல்லச் சொல்கிறோம் தெரியுமா? தெய்வத்தினுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் இந்த நேரங்களில் நம்மை சுற்றி வரும் பல பிரச்சனைகளுக்கு, நம் மனதில் இருக்கும் தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களுக்கு அந்த நேரத்தில் பதில் கிடைக்கும். உன்னை அறியாமலேயே உனக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக ஒதுங்கி செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். நல்லதை நினைத்தால் என்றும் உனக்கு உறுதியான உண்மைகள் உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி என் பிள்ளை என்ன சொல்ல எண்ணுகிறாய் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ சரியாக எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமும் நீ இழந்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். என்ன வேண்டும்
ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள். ஒருபோதும் எதையுமே என் பிள்ளை இனி விடக்கூடாது. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் எதிரியோடு தான் நீ வாழ வேண்டும். ஏனென்றால் எதிரி மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனித்து உன்னை சரியாக எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு வாழ வைக்க முடிவு செய்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுது எவன் ஒருவன் உன்னை எதிர்க்கிறானோ அவன் ஒருவன்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை உயிர்ப்போடு வாழச் சொல்கிறான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி நடக்கும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். எந்த நேரமும் என் பிள்ளை இனி எதையுமே நினைத்து நீ வருந்தாதே. எப்பொழுதுமே உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை முறை இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களோடு இனி மீண்டும் மீண்டும் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். இனி நடப்பது எல்லாம் உன் மனதில் நின்று தோன்றும் விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நாமாக இருந்து நமக்கான ஒன்றை உறுதியாக கொண்டு எதையும் முறையாக இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு எத்தனை விஷயங்கள் இதுவரையிலும் நடந்து உனக்கான ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி இருந்தாலும் இனி உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். காரணமில்லாமல் இங்கு எந்த விஷயங்களும் உன்னை தேடி வருவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நிச்சயமாக தெய்வம் வந்து சேரும். நம்பியவரை கஷ்டத்தில் கலட்டிவிட்டு சென்று பெரிதாக இந்த மனிதர்கள் என்ன சாதித்து விடப் போகிறார்கள், என்றோ ஒரு நாள் செத்து வடியக்கூடியவர்கள் தானே, அவ்வளவு தானே. என் பிள்ளையை நம்பி கெட்டதை எல்லாமும் நினைத்து இனி கலங்காதே. இது போன்ற ஒரு காரியத்தை உனக்கு செய்ததற்காக அவர்கள்தான் கலங்க வேண்டும். ஓய்வு இல்லாமல் துடித்து கொண்டிருக்கும் உன்னுடைய இதயத்திற்கு ஒரு நிமிடம் ஓய்வு கொடுத்தால் என்னவாகும் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையை, என்ன நடந்தாலும் சரி, நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள். மனதில் மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? ஒருவரிடம் இதை செய்யாதே என்று நாம் மனம் வருந்தி சொன்ன பிறகு அதை திரும்ப அவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மனதின் வலி அங்குதான் அதிகமாக இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நான் கேட்டால் அதற்கு எப்பொழுதும் நீ சொல்கின்ற பதில் என்ன தெரியுமா? பகலில் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, இரவில் நிறைய நினைவுகள் இருக்கிறது என்று என் பிள்ளை என்னிடம் சொல்கிறாய். நிச்சயமாக உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பல பொறுப்புகளை தூக்கி சுமக்கும் என் பிள்ளை உன்னிடத்தில் இன்னொரு பிள்ளை இருந்தால் இதை எல்லாமும் சமாளித்திருக்காது. ஆனால் நீ எப்பொழுதும் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ உன் எதிர்காலத்தை நினைத்து இனி கலங்காமல் உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகு. நாம் நினைத்து கூட
பார்த்திட முடியாத பல விஷயங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் சரியாக நடக்கும் என்பதனை நம்பு. உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு தெளிவாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நம்பு. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்லை. உன் மீது உனக்கிருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் நிச்சயமாக நீ செய்ய வேண்டியது இன்னமும் நிறைய இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் நீ முன்னேறிவ. இன்று உனக்கு அப்பன் முருகன் மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய காத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களில் உனக்கான தீர்வை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். உன்னை சுற்றிலும் நடக்கும் எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து கொடுக்கும் இந்த விஷயங்களோடு நீ எப்பொழுதும் உன்னை தெளிவுபடுத்து என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தைக்கு நான் சொல்லும் விஷயங்கள் மனதில் பதியும்படி நீ உன்னை தெளிவாக வைத்திடு. நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. ஏனென்றால் நீ யாருக்காக கண்ணீர் வடித்தாலும் சரி, அவர்கள் முதலில் உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் தானா? உண்மையில் நாம் அழுவது நியாயம்தானா என்பதனை சற்று சிந்தித்துப்பார். தகுதியானவர்கள் ஒருபோதும் உன்னை அளவிட மாட்டார்கள். அப்படி அளவிடுகிறார்கள் என்றால் உண்மையில் அதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. இந்த உறவை இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இதுவரையிலும் நீ சந்தித்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு புரிதல் கிடைக்கட்டும். யாரிடமும் நீ கையேந்தி நிற்கவே கூடாது என்று நாம் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா? பணத்திற்காகவும் பாசத்திற்காகவும் ஒருபோதும் ஒருவரின் முன்னிலையில் கையேந்தி நிற்கக்கூடாது. நிச்சயமாக அது உன்னை அசிங்கப்படுத்தும். இதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ நினைத்த இடத்தில் நினைத்தது போல உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்கள் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எந்த நேரமும் சரி தெய்வத்தினுடைய அன்பை உணர முடிகிறது என்றால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. எந்த நேரமும் என் பிள்ளை மனதில் தோன்றும் விஷயங்களோடு நீ சரியாக உன்னை பின்னி பிணைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நமக்குள் தோன்றும் இந்த விஷயங்களோடு நீ உன்னை எப்பொழுதும் தெளிவாக ஆயத்தப்படுத்து. எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் இனி என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் இனி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றிலும் உனக்கானவை உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு இனி உன் முன்னால் நின்று நான் உனக்குள் உருவாக்கும் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை சரி செய்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. மேலும் மேலும் பல விஷயங்கள் இனி உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மிக தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் உனக்குள் இருந்திருந்தாலும், ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் உனக்கென வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் புரிந்து நீ நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். வாழ்க்கை என்பது உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். நாம் ஒரு முறை செய்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனமாக இரு. இனி எதிலுமே என் பிள்ளை நீ சரியான முறையில் வாழ்க்கையை வெற்றி பெற
எப்பொழுதும் போல உனக்காக நான் துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும். என் பிள்ளையினுடைய எதிர்காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை எப்பொழுதும் தெளிவாக கொடுக்கட்டும். இந்த பொழுது நல்ல பொழுதாக உனக்கு மாறட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.